ஹலோ கைஸ், வெல்கம் டு மை another vlog. ஸோ இந்த வீடியோக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கான்டெக்ட்ஸில் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ரேண்டம் ரேண்ட் தான். ஆக்சுவலி என்னன்னா, ஐ வாஸ் ஃபேஸ்ட் அன் இஷ்யூ வித் பாம்பே ஷேவிங் கம்பெனி. ஸோ எலாபரேட்டடாக சொல்கிறேன். மேபி இந்த வீடியோவில் ஐ கான்ட் ஷோ எனி திங், நான் எங்கேயும் வெளியில் போகல. ஆக்சுவலி வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். த திங் இஸ், இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பாம்பே ஷேவிங் கம்பெனின்னு ஒரு பிராண்ட், யூ பீப்புள் மே நோ தட். பட் மென்னுக்கு ட்ரிம்மர், ஷேவிங் ப்ராடக்ட்ஸ் அண்டு சோப்பு, பர்ஃப்யூம்ஸ், ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் காஸ்மெட்டிக், அது எக்ஸாக்ட்லி இதுதான் காஸ்மெட்டிக்னு எனக்கு தெரியல, பட் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிராண்ட், அவங்கள்ட்ட இந்தியன் பிராண்ட். ஸோ ஆக்சுவலி ஐ ஹாவ் அ ட்ரிம்மர். வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிம்மரே வந்து காஸ்ட் அரௌண்ட் 2000. நான் வந்து 2 இயர்ஸ் நான் யூகேல இருக்கிறதுக்கு, யூகே போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த ட்ரிம்மர் இங்கே தான் வாங்கினேன். இங்கே வாங்கிட்டு யூகே போயிட்டு யூகேலேருந்து திரும்ப வந்து அவ்வளோ பத்திரமா வச்சுருந்தேன். ஒரு 4 இயர்ஸ் ஆயிருக்கும் அந்த ட்ரிம்மர் வந்து. அது ட்ரிம்மர் அவ்வளோ பத்திரமா வச்சுருந்தேன். கிளிப்ஸ்லாம் வந்து ஐ லாஸ்ட் தட். நிறைய கிளிப் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரே ஒரு கிளிப் மட்டும்தான் இருக்குது. அது வந்து அட்ஜஸ்டபிள் கிளிப்பு அந்த ட்ரிம்மரில். சீக்கிரம் எனக்கு சார்ஜ் வந்து ரொம்ப நேரம் நிற்காது, ரொம்ப நேரம் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான இஷ்யூ இப்போ வந்துருச்சு. ஸோ நான் ரொம்ப நாளாகவே வந்து ட்ரிம்மர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஐ வாஸ் இன் அ மைண்ட் செட் தட் எதுக்கு இப்போ மாற்றணும், இது ஓகே தான், நம்ம என்ன ட்ரிம்மர் இன்னும் 1 மணி நேரத்துக்காக ட்ரிம் பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபிலிப்ஸ்லேயே வேறு ஒன்று வந்து கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன், பட் நான் ஆர்டர் பண்ணல. எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒன்று வந்துச்சு, ட்ரிம்மர் போஸ்ட்டு வித் அன் ஆஃபர் ஃபார் 1000 rupees you can have one trimmer, 2 perfumes. ஸோ 3 ப்ராடக்ட்ஸு 999க்கு. அதாவது நீங்கள் என்ன ட்ரிம்மர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், பட் ட்ரிம்மர் 1, 2 பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதே ட்ரிம்மர் கிட்டோட, கிளிப்பு எல்லாமே கிட்டோட. இது வந்து அவங்களோட பாம்பே ஷேவிங் கம்பெனியோட பிராண்டோட சைட்டுக்குள்ளே தான் போய் ஆர்டர் பண்ணணும்னு இருந்துச்சு. ஸோ ஓகே, 999க்கு நம்ம அவங்களோட சைட்டில் போய் ஆர்டர் பண்ணாண்ணா பண்ணிக்கலாம், அமேசானில் ஆர்டர் பண்ணாண்ணா எங்கே ஆர்டர் பண்ணாண்ணா அப்படின்னு. பட் 7 days ஆகும் டெலிவரிக்கு அப்படின்னா நான் அதுக்கும் ஓகேங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணி பேவும் பண்ணிட்டேன். கூடவே ஒரு தப்பு பண்ணிட்டேன், அட்ரஸ் வந்து தப்பாக போட்டேன். பிகாஸ் நான் அட்ரஸ் வந்து ப்ரீவியஸ் அட்ரஸ் வந்து நான் பெங்களூரில் இருந்தேன். நான் முன்னாடியே சர்ச் பண்ணி பார்த்துருக்குறேன். அப்போ வந்து அந்த அட்ரஸ் இருந்திருக்குது. நான் பெங்களூரில் இருக்கும்போது நான் அந்த அட்ரஸ் என்ட்ரு பண்ணியிருக்கேன். எனக்கு அது தெரியவே இல்லை. எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு அடுத்து வரும்னு பார்த்தா பேமெண்ட் ஆப்புக்கு போயிடுச்சு, ஃபோன்பேக்கு போயிடுச்சு. நான் அப்பயும் யோசித்தேன், நம்ம அட்ரஸே கொடுக்கலையே அப்படின்னு. ஆனால் சரி ஓகே பார்ப்போம் அப்படின்ட்டு பே பண்ணிட்டேன். ஒரு அவசரத்தில். இது ஆஃபரு, இந்த ஒரு 1000 rupeesக்கு ஒரு 3 ப்ராடக்ட்ஸு, இது நான் சூஸ் பண்ண பர்ஃப்யூம்ஸ் கிடைக்கிது, அண்ட் நான் சூஸ் பண்ண ட்ரிம்மரோட இது மாடல் கிடைக்கிது அப்படின்ட்டு நான் வந்து ஆர்டரும் பண்ணிட்டேன். ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. சடனாக பே ஆப்லாம் ஸ்விட்ச் பண்ணி அட்ரஸ் பார்த்தேன். ஃபஸ்ட்டு அட்ரஸ் தான் நோட்டீஸ் பண்ணேன், பெங்களூர் அட்ரஸ். ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது, நம்ம என்ட்ரே பண்ணலையே, எப்படி பெங்களூர் அட்ரஸ் வரும்? நம்ம அட்லீஸ்ட் பிளாங்காக இருந்துச்சுன்னா கூட எனக்கு அட்ரஸ் என்ட்ரு பண்ண சொல்லி கேட்டிருக்கோம், அதுவும் கேட்கல. ஸோ நான் வந்து கேன்சல் ஆப்ஷன்லாம் தேடுறேன். தெர் இஸ் நோ கேன்சல் ஆப்ஷன், தெர் இஸ் நோ கேன்சல் ஃபீச்சர் அட் ஆல். அவன் வந்து, நான் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு போய் கேட்குறேன், கால் எடுக்கலை. அண்டு கஸ்டமர் ஏஐ சேட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்கும் ட்ரை பண்ணுறேன், யாருமே வந்து ஹியூமன் வரல. ஏஐ வந்து ஆட்டோமேட்டட் தான் இருக்குது. தட்ஸ் நாட் அன் ஏஐ, ஆட்டோமேட்டடு சேட் ரிப்ளை, அவ்வளோதான். அதுதான் இருந்துச்சு. ஸோ இமெயில் பண்ணேன். இமெயில் வந்து கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு, இது வந்து இந்த மாதிரி நான் ஐம் கரண்ட்லி லிவிங் இன் அனதர் சிட்டி, தட் இஸ் டோட்டலி என்டையர் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி. பெங்களூரில் இல்லை, கரண்ட் அட்ரஸ் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன், பட் ஆர்டரில் பெங்களூர் அட்ரஸில் விழுந்துருச்சு. ஸோ ஐ வாண்ட் டு சேஞ்ச் த அட்ரஸ் ஆர்எல்ஸ் தேர் இஸ் அன் ஆப்ஷன் டு கேன்சல், மீன்ஸ் ப்ளீஸ் கேன்சல் இட், ஐ வில் ரீஆர்டர் இட் அப்படிங்கிற மாதிரி நான் மெயில் போட்டிருந்தேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் இந்த அளவுக்கு யோசிச்சுட்டேன், ஓகே என்ன இவன் கேன்சல் பண்ணலன்னா அவன் என்ன இது மூலிமா ஷிப்மெண்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு நான் அதையும் தேடிட்டேன். இது வந்து டெலிவரி, DELHI, டெலிவரி, இந்த சைட்டில் வந்து ஷிப்மெண்ட் பண்ணுறான், இவன் மூலிமா டிரான்சிட் பண்ணுறான். ஸோ நான் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதில் போய் பார்த்தா அவன்கிட்ட கேன்சல் ஆப்ஷன் இருக்குது. பட் நான் அந்த கேன்சல் பட்டன் ஹிட் பண்ணுறேன். அவன் என்னங்கிறான், எங்களால் கேன்சல் பண்ண முடியாது, நீ பிராண்டில் தான் போய் கேன்சல் பண்ணு அப்படிங்கிறான்.
பிராண்டில் பார்த்தா கேன்சல் ஆப்ஷனே இல்லை. இவன் என்னங்கிறான், இவன் பண்ண முடியாதுங்கிறான். இவன் கேன்சல் பண்ணி இவன் வந்து அந்த டெலிவரி அவன்கிட்ட வந்து நீ ரிட்டர்ன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டு எனக்கு ரீஃபண்ட் பண்ணணும் ஒன்ஸ் அந்த ஆர்டர் ரீச் ஆன உடனே. அவன் என்னங்கிறான், இந்த மெயிலு வந்திருக்கு, இது வந்து உங்களுக்கு தெரியுதான்றது எனக்கு தெரியல, பட் நான் படித்து காட்டுறேன். We would like to inform you that all your orders have already been shipped, so we are unable to make any address change at this stage. We sincerely apologize for the inconvenience. You have the option to refuse the delivery and place a new order with the updated address. இப்படிங்கிறான். இவன் என்னங்கிறான், எங்களால் கேன்சல் பண்ண முடியாது, அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாது, நீ வந்து ஆர்டர் ரெஃப்யூஸ் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் நீ வந்து புது ஆர்டர் வாங்கிக்கோ. இங்கே வந்து இவன் எந்த விதமான மென்ஷனுமே பண்ணலை என் அமௌண்ட்டு 1000 rupees வந்து ரீஃபண்ட் ஆகும் ஆகாத பற்றி. ஸ்டில் 1000 rupeesங்க. இங்கே கஸ்டமர் சப்போர்ட் இவன் இப்படி ஒரு மெயில் பண்ணுறான். எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பிராண்டோட கஸ்டமர் சப்போர்ட் டீமில் இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஹீ இஸ் ரெஸ்பாண்டிங் டு மீ லைக் திஸ். ஸோ ஐ எம் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ. இது வந்து எனக்கு இந்த ரெஸ்பாண்ட் வரத்துக்கே இவ்வளோ நாள் ஆச்சு. இதுக்கு நான் ரிப்ளை போட்டிருந்தேன், how can you respond like this that I'm not there in the address that I was mentioned in application, how come I can able to refuse the order. நானே அங்கே இல்லை, நான் எப்படி ரெஃப்யூஸ் பண்ணுவேன்? இது புரியல. இவன் அட்ரஸில் நானே இல்லைங்கிறேன், நான் எப்படி ரெஃப்யூஸ் பண்ணுவேன்? இது வந்து ப்ராக்டிக்கலி அவன் யோசிச்சு மண்டையில் மூளை இருக்கிறவன் இந்த மாதிரி ஒரு மெயில் பண்ணுவானா எனக்கு? நானே அங்கே இல்லைங்கிறேன். ஸோ நான் அவனுக்கு அந்த மாதிரி மெயில் ரிப்ளை பண்ணுறேன். இப்போது how come I can able to refuse the order that I was not there as I mentioned அப்படின்னு. At least you must have the option to cancel button that let the consumer to cancel the order. Here in the email I am reaching the customer support team, you are responding like this, then how could I able to cancel the order, how can I get the refund question mark. இப்படி ஒரு மெயில் அனுப்புகிறேன். and anyhow I am planning to buy the same product with the updated address, so as a customer support team you have to help me with this issue responsibly அப்படின்னு நான் ஒரு மெயிலில் வந்து அடிச்சிட்டேன். இதுக்கு வந்து அவன் என்ன ரெஸ்பாண்ட் கொடுக்க போகிறான்னு தெரில. முதல்ல இந்த மெயில் அவன் பார்ப்பானான்னு தெரில, பார்த்தா தான் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி இந்த மெயில் வந்து நான் பார்த்த உடனே இதை வந்து நான் டைப் பண்ணி ரிப்ளை அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா அவன் வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ண மெயிலே 10 நாள் கழிச்சு தான் ரிப்ளை பண்ணியிருக்கான். நான் இப்போ பண்ண மெயிலை அவன் எப்போ ரிப்ளை பண்ணுறது? இதில் வந்து அந்த அப்ளிகேஷன் 10 நாள் ஆகிடுச்சு இந்த ஆப்பில் ஆர்டர் பண்ணி. அந்த டெலிவரி கொரியர் இருக்கான்ல, அவன் வந்து 2 வாட்டி அந்த அட்ரஸ்க்கு அட்டெம்ப்ட் பண்ணிட்டான். 3ஆவது வாட்டி என்கிட்ட இன்னைக்கு காலையில் கால் பண்ணி கேன்சல் பண்ணும், நான் திருப்பி இந்த ஆர்டர் அனுப்பணும்னா எனக்கு ஓடிபி வேணும், ஓடிபி சொல்லு அப்படிங்கிறான். எப்படி நான் ஓடிபி சொல்லுவேன்? நான் ஓடிபி சொன்னால் அவன் கேன்சல் பண்ணுறானா இல்லை ஆர்டர் டெலிவரின்னு போட்டு அவன் எடுத்துகிட்டு போகிறானா எனக்கு எப்படி தெரியும்? நான் அந்த அட்ரஸ்லேயே இல்லை. ஹவு கேன் ஐ ரிஃப்யூஸ் த ஆர்டர்? ஐம் நாட் தேர். ஹவு டு ஐ நோ தட்? இதெல்லாம் ஹூ வில் ஆன்சர்? இது வந்து அந்த பிராண்ட்லேருந்து எனக்கு ஆன்சர் பண்ணணும். த பிராண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அந்த 1000 rupees எனக்கு ரீஃபண்ட் வேணும். நான் ரீஃபண்ட் வாங்கிட்டேன் அப்படின்னா ஐ வில் போஸ்ட் அன் அனதர் வீடியோ, அண்ட் அந்த வீடியோலேயே நான் சேம் எனக்கு என்ன வேணுங்கிறத நான் ஆர்டர் பண்ணுறேன். அந்த ஆஃபர் இருக்கோ இல்லையோ எனக்கு வேணுங்கிறத நான் 1000 rupees வச்சு நான் ஆர்டர் பண்ணுறேன். பட் இவனுக்கு நான் ஆர்டர் பண்ண மாட்டேன். ஏன்னா இவங்கிட்ட இவ்வளோ புவரான ஒரு கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா எப்படி இவன் இவ்வளோ ஒரு ரிலையபிளான ஒரு பிராண்டாக இருப்பான்? ஸோ ஐ வாண்ட் டு எக்ஸ்போஸ் திஸ். ஸோ கைஸ், பாம்பே ஷேவிங் கம்பெனி அந்த பிராண்டில் ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. மேபி யூஸ் பண்ணவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் சப்போர்ட் அட் தி புவரஸ்ட், ரொம்ப இவ்வளோ கேவலமாக கேன்சல் ஆப்ஷனே அங்கே இல்லை. அவன் எவ்வளோ வந்து கன்சியூமர் கேர் பண்ணியிருப்பான் அப்படின்னா கேன்சல் ஆப்ஷனே அந்த இடத்துல இல்லாமல் வச்சுருப்பான். கேன்சல் ஆப்ஷனே இல்லை. நான் கேன்சல் பண்ணுறதுக்கு வழியும் இல்லை. மெயில் பண்ணுறேன், கேன்சல் பண்ண முடியாதுங்கிறான். அட்ரஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறேன், முடியாதுங்கிறான். நானே அங்கே இல்லை, அந்த அட்ரஸில் நானே இல்லை. அட்ரஸில் வர டெலிவரியை ரெஃப்யூஸ் பண்ணுங்கிறான். எப்படி நான் பண்ண முடியும்? எப்படி பண்ணுவேன்? ஓகே, இந்த வீடியோவில் எனக்கு நான் எந்த ஒரு கன்க்ளூஷனுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறது கிடையாது.
அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் யாரும் இந்த மாதிரி இந்த பிராண்டில் ஆர்எல்ஸ் வேறு ஏதோ ஒரு பிராண்டில் நீங்கள் வந்து ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ தட் எனி ஒன் வில் நோ அபவுட் தட், வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்களும் அவேர்னஸோடு இருந்துப்பாங்க. இனிமே நான் எப்பயுமே வந்து அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நான் வந்து அட்ரஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் 10 வாட்டி பார்த்துட்டு தான் வந்து ஆர்டர் பண்ணுவேன். அப்படிங்கிறது எனக்கு இது ஒரு ரொம்ப பெரிய லெசனாக இருக்குது. தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து எந்த விதமான ஹாப்பியான வீடியோவும் கிடையாது. பட் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். பட் நான் இதில் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் ஸ்ப்ரெட் பண்ண போகிறது கிடையாது. பட் இந்த பிராண்டில் வந்து இந்த இஷ்யூ இருக்குங்கிறத நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பிராண்ட் வந்து அதுக்கு தகுந்த சப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கன்சியூமருக்கு கேன்சல் ஆப்ஷனும் கொடுக்கணும். இந்த மாதிரி கேன்சல் ஆப்ஷன் இல்லாத இடத்துல சப்போர்ட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஐ வாண்ட் டு மேக் ஷுர். இது வந்து நீங்கள் பிராண்ட் யாராவது ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கன்சியூமருக்கு என்ன வேணும்னு தேடி அதை கொடுக்கறது தான் ஒரு பிராண்டோட வேலை. நீ பாட்டுக்கு நீ கொடுக்குறேன்னா நாளைக்கு நான் திரும்ப வந்து இந்த 1000 ரூபா எனக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் இவன்ட்ட வாங்க போகிறது கிடையாது. அவ்வளோதான். இதுதான் இவனோட சப்போர்ட். பீஸ்.